ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கஷ்டத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்து கற்றுக் கொடுத்த துஆ. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1,00,000 ரூபாக்களை செலவுக்கு அனுப்புவார்கள். ஒரு வருடம் பணம் அனுப்ப தாமதமான போது அவர்களின் வாழ்க்கை மிகவும் கஷ்டத்தில் கழிந்தது. அப்பொழுது அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஞாபகமூட்டி ஒரு கடிதம் எழுதுவோம் என்று எண்ணி கடிதம் எழுத ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு தூக்கம் மிகைத்து தூங்கிவிட்டார்கள். அவர்களின் கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்டார்கள், ஹசனே, நீர் எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அருமை பாட்டனாரே, நான் நலமாக உள்ளேன். எனக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பும் பணம் இதுவரை வந்து சேரவில்லை, இதனால் கஷ்டத்தில் உள்ளேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள், நீர் உம்மை போல் ஒரு மனிதரிடத்திலேயா உங்களின் தேவைகளை ஞாபகப்படுத்தப் போகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் வேறு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். اللهم اقذف في قلبي رجاءك واقطع رجائي عمن سواك حتى لا أرجو أحدا غيرك اللهم وما ضعفت عنه قوتي وقصر عنه عملي ولم تنتهي إليه رغبتي ولم تبلغه مسألتي ولم يجر على لساني مما أعطيت أحدا من الأولين والآخرين من اليقين فخصني به يا رب العالمين என்ற துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இந்த துஆவை ஒரு வாரம் கூட ஓதவில்லை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு 15,00,000 ரூபாக்களை அனுப்பி வைத்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷம் மிகைத்து அல்லாஹுவை இவ்வாறு புகழ்ந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லா யன்ஸா மன் ஸகரஹு வலா யுஹய்யிபு மன் தஆஹு. யார் அல்லாஹுவை ஞாபகம் செய்கிறார்களோ அவர்களை மறக்காமல் இருக்கின்றானே, அத்தகைய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். மேலும் யார் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை வீணாக்காமல் இருக்கக்கூடிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் கனவில் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், அருமை மகனே ஹசனே, நீர் இப்போது எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் தூதரே, நான் நலமாக இருக்கின்றேன் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு நடந்த விடயத்தை அவர்கள் கூறினார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அருமை மகனே, யாரெல்லாம் படைப்பினங்களை ஆதரவு வைக்காமல் படைத்தவனை ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு இவ்வாறுதான் உதவி செய்யப்படும் என்று கூறினார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களின் போது இந்த துஆவை ஓதி அல்லாஹ்வின் உதவியை பெற்றுக்கொள்வோமாக.